தமிழக மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் ப்ளஸ் உங்ககிட்ட ஒரு கேள்வி ரெண்டையும் வச்சுட்டு அதன் பிறகு நான் வீடியோக்குள்ளே போகிறேன். முதல் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, கூடுமான வரைக்கும் இந்த வீடியோவை கொஞ்சம் ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேளுங்க, இல்லை தனிமையில் கேளுங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு கேள்வியை உங்ககிட்ட வைக்கிறேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப கேவலமான தொழில் அப்படின்னா என்ன தொழில்? பிச்சை எடுக்கிறது? அது கூட கேவலமான தொழில் இல்லை. ஏதோ கை கால் இல்லை, ஏதோ ஒரு விபத்தாயிடுச்சு, வேறு வழி இல்லை, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை, பிள்ளைகள் கைவிட்டாங்க, இப்படி பிச்சை எடுத்து பிழைக்கிறாங்க, இது இயலாமை அப்படின்னு வச்சுக்கலாம். திருடுறது இது கேவலமான தொழில் தான். கூலிக்கு கொலை பண்ணுறது கேவலமான தொழில், ஒரு உயிரை எடுக்கிறது. இது மாதிரி பல கேவலமான தொழில்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் விட கேவலமான தொழில் ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். அந்த தொழில் தான் வாயை வச்சு பிழைக்கிறது. அதாவது நீங்கள் வேறு மாதிரி எடுத்துக்க வேண்டாம். அதாவது வாய்க்கு வந்ததை இஷ்டப்படி அடித்து விட்டுட்டு பத்திரிகையில் வேலை செஞ்சுட்டு திறத்தி விடப்பட்டு இல்லை ரிட்டையர்ட் ஆகி யாரும் வாய்ப்பு கொடுக்காம இன்றைக்கி மூத்த பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற போர்வையில் பல ஊடகங்களுக்கு போய் வாய்க்கு வந்ததை ஆதாரமற்ற கருத்துக்களை அடித்து விடுறது. பத்திரிகையாளர் அப்படிங்கிற போர்வையில் ஒரு தரப்புக்கு ஆதரவாக வெண் சாமரம் வீசுறது. அதே மாதிரி இந்த வாய்ப்பு இல்லாத முன்னாள் நடிகர்கள்லாம் சினிமாக்குள்ளே நடந்த கிசுகிசுக்கள் அப்படி இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் கண்டதையும் பேசி சம்பாதிக்கிறது. இதுதான் ரொம்ப கேவலமான தொழில் அப்படின்னு நான் பார்க்குறேன். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கருத்துள்ள பத்திரிகைகள் அப்படிங்கிறது வெளியே வரும். நம்ம தமிழ்நாட்டு பத்திரிகையாளர்கள் அப்படி தான் இருந்தாங்க. ஆனாலும் அப்போவே பார்த்திங்கன்னா இந்த அந்தரங்க கதைகள் எழுதக்கூடிய பத்திரிகைகள்லாம் ரொம்ப பரபரப்பாக விற்பனையாகும். அந்த மனநிலையை இன்னமும் பயன்படுத்திக்கிட்டு யூடியூப்பில் கண்டென்ட் அப்படிங்கிற பேரில் கூவத்தூரில் நடந்த கூத்து, திரிஷா வந்து ஆடுனாங்க, பாடுனாங்க. நிறையா பேர் திரிஷாவை தான் கேட்டாங்க. எல்லாத்துக்குமே திரிஷா தான் வேணும்னா திரிஷா தான் எங்கே போவா பாவம், திரிஷாவுக்கு 25 லட்ச ரூபா பணம் கொடுத்தாங்க. இப்படி இஷ்ட கூந்தலுக்கு அடித்து விடுறது. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இதில் பெரிய கொடுமையோட உச்சம் என்னென்னா, சரி இவங்களாவது ஏதோ ரிட்டையர்ட் ரவுடி மாதிரி ரிட்டையர்டு பத்திரிகையாளர்கள் ஏதோ வயிற்று பொழப்புக்கும் வழி செலவுக்கும் செஞ்சுட்டு போகிறாங்க அப்படின்னு விட்டுறலாம். சன் குழுமம் எவ்வளோ பெரிய நிறுவனம், கலைஞர் டிவி எவ்வளோ பெரிய நிறுவனம். ஒருத்தன் பேசுகிறான், கூவத்தூரில் திரிஷாவை தான் வேணும்னு எல்லாரும் கேட்டாங்கன்னா அது அப்படியே ஒளிபரப்புகிறான். ஏன் சன் குழுமத்துலேருந்து யாராவது ஒரு பொண்ணை தான் கூவத்தூரில் எம்எல்ஏ கேட்டான்னு சொன்னால் அப்படியே ஒளிபரப்பியிருப்பானா? அறிவு வேணாம் கொஞ்சமாவது. இவனுங்களுக்கு ஒரு பார்வை. நடிகைகள் அப்படின்னா எல்லாருமே விபச்சாரிகள். சரிடா இருந்துட்டு போகிறாங்க, அன்னைக்கு நீங்கள் இதெல்லாம் எழுதாமல் எங்கள் மசரு பிடுங்க போயிருந்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? சரி கூவத்தூரில் நடந்துச்சுன்னே உங்கள் பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு நான் வரேன். அன்றைக்கி எங்கடா போனீங்க எழுதாமல்? நீங்களாம் பேசாமல் எங்கே போனீங்க? ஆளுங்கச்சின்னு பயந்துட்டு வந்தீங்களா? பத்திரிகையாளர்கள் அப்படின்னு அறிமுகம் கொடுத்துக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது கூச்சப்படுங்கய்யா. பத்திரிகையாளர்கள்னால் யார் தெரியுமா? ஒரு காலகட்டத்தில் ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு ஒரு பேனா, கை டைரி, சின்னோண்டு டைரியை வச்சுக்கிட்டு பேனாவை வச்சுக்கிட்டு அங்கங்கே நின்று குறிப்பெடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஒரு சோடாப்பட்டி கண்ணாடியை போட்டுக்கிட்டு. அவனை பார்த்தா மொத்த அதிகாரிக்கும் சரி மொத்த அரசியல்வாதிக்கும் சரி கொலை நடுங்கும். அவங்க தான் பத்திரிகையாளர்கள். இன்றைக்கி போயிட்டு அங்கங்கே கூட்டத்தில் நின்றுக்கிட்டு ஆளுங்கட்சிக்காரன் கூட்டமாக அங்கே போய் நிற்கிறது. நீங்கள் சொல்கிற செய்தியை போடுறேன், ஒரு 1000 ரூபா கொடுங்கய்யா. எதிர்கட்சி கூட்டமாக அங்கேயும் போய் நின்றுக்கிறது. நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கீங்க, ஒரு 500 ரூபாயாவது கொடுங்க. இதுக்கு பேர் தான் பத்திரிகையாளராயா? இவனுங்க அப்படியே பேசுகிறாங்க பாருங்க, நேரில் பார்த்த மாதிரியே பேசுகிறாங்க. விளக்கு பிடிச்சானுங்களா என்னன்னு தெரில கூவத்தூரில். இது பேச வேண்டிய விஷயமாங்க. நாட்டில் மேகதாதுல அணை கட்டுறதுக்கு நிதி ஒதுக்கிட்டாங்க கர்நாடகத்துக்காரன். இங்கே ஒட்டுமொத்த விவசாயமும் டெல்டாவே பாலைவனமாக போகுது. அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கு துப்பு இல்லை. அது குறித்து அரசு தூங்கிக்கிட்டு இருக்கு. அதை கேள்வி கேட்கறதுக்கு துப்பு இல்லை, வக்கு இல்லை. திரிஷாவுக்கு இத்தனை லட்சம் கொடுத்தாங்க, திரிஷா கூட வந்த துணை நடிகர்கள் யார் யார், திரைத்துறையிலேருந்து வந்த நடிகர்கள் நடிகைகள் யார் யார், இந்த சின்ன திரையிலேருந்து வந்தவங்க யார், இவங்க எல்லாத்தையுமே கருணாஸ் தான் கூட்டிகிட்டு போனார். இதெல்லாம் இப்போ நாட்டுக்கு ரொம்ப முக்கியமாக. இவனுங்க தான் பத்திரிகையாளர்களாக கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? உண்மையான பத்திரிகையாளன் அப்படின்னா நீ நல்ல ஆம்பளையாக இருந்தால் அன்னைக்கே எழுதியிருக்கணும்ல. இப்படியெல்லாம் கேவலங்கள் நடக்குது அப்படின்னு எழுதியிருக்கலாம்ல. யாரோ ஒருத்தர் பொதுநலக்கு வழக்கு போட்டிருப்பார்ல. அப்போ என்ன மணியாட்டிக்கிட்டு இருந்தீங்களா நீங்களாம்? சரி, ஒரு நடிகையை பற்றி பேசணும்னா நடிகை அப்படின்னா பொது விதிக்கு வந்துட்டா என்ன வேணாலும் பேசுறீங்களா? கொஞ்சமாவது வெக்கம் இல்லை. உங்கள் வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, உங்களை பெற்றவளும் ஒரு பொண்ணு தான்,
உன் கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தவளும் ஒரு பொண்ணு தான், நீயும் ஒரு பொண்ணை பெற்றிருப்ப, உன் கூடயும் பெண்கள் பிறந்திருப்பாங்க. அதனால அடுத்த வீட்டு பொண்ணுன்னா அவ்வளோ இலக்காரமாக பேசிடுறீங்க. உங்கள் வீட்டு பெண்களை பற்றி இப்படி யாரோ ஒருத்தன் நானும் மூத்த பத்திரிகையாளர் அப்படிங்கிற பேரில் ஆதாரம் இல்லாத கருத்துக்களை பேசிட்டு போனால் விட்டுருவீங்களா? வெக்கமாக இல்லை உங்களுக்கு? இந்த திரைத்துறை கூத்தாடிங்க இருக்கானுங்களே, இவனுங்க லேசுப்பட்ட ஆளுங்களே கிடையாது. நடிகர் மன்சூர் அலிகான் ஒரு பேட்டியில் இதே திரிஷா குறித்து பேசியிருந்தார். அது என்னன்னா, எனக்கு ஹீரோவான வாய்ப்பெலாம் கிடைக்கல, இல்லாட்டி நானும் திரிஷா கூட அப்படி இப்படி காட்சிகள்லாம் நடிச்சிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, அது இந்த கூத்து கலைஞர்களுக்கு உண்டான அந்த இரட்டை அர்த்தத்தில் பேசுனது. அதுக்கு அப்படியே பெண்ணியவாதிகள் பொங்குனானுங்க. இந்த சினிமாவில் இருக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாமே பொங்குச்சு. இப்போ எங்கே மணியாட்டிக்கிட்டு இருக்கீங்களா எல்லாரும்? மன்சூர் அலிகானுக்குன்னா வந்துடுவீங்க, போய் சன் டிவிக்கார ஆஃபீஸை முற்றுகையிடுங்கடா. ஆம்பளையாக இருந்தால், வெக்கம் இருந்தால், மானம் இருந்தால், ரோசம் இருந்தால் போங்கடா, கலைஞர் டிவி ஆஃபீஸை போய் முற்றுகையிடுங்கடா. இந்த யூடியூப் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கானுங்க பாருங்கள், மூத்த பத்திரிகையாளருங்கிற பேரில் அவள் அப்படியே அவளுக்கு இத்தனை லட்சம் கொடுத்தாங்க, அவள் இங்கே போய் ஆடுனா இந்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து அவள் கூட இருந்தாங்க, போட்டோ எடுத்தாங்க, போனாங்க வந்தாங்கன்னு. இவனுங்க வீட்டை முற்றுகையிடுங்க. சொத்தைத்தானே திங்கிறீங்க. மன்சூர் அலிகான் பேசினா மட்டும் அப்படியே மட்டம் தட்டிடுறது. இப்போ எல்லாமே ஆளுந்தரப்புக்கு ஆதரவாக பேசக்கூடிய வேலைகள் நடக்குது. இந்த கூவத்தூர் பிரச்சனையை வச்சு மறுபடியும் அவங்க மேலே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக எவனோ ஒரு புறம்போக்கு எச்ச பொறுக்கி நாய் ஏவிராஜ்னு ஒருத்தன் பேசிட்டு போவான். அதுக்கு நீங்கள் எல்லாம் முட்டு கொடுத்துக்கிட்டு இருப்பீங்களா? என்ன பார்த்தீங்க கூவத்தூரில்? ஒரு புகைப்படம் கொடுங்க, எல்லாம் வாயால் பேசுகிறானுங்க. நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன். ஒரே ஒரு ஆதாரம் கொடுங்கடா, போய் வழக்கு தொடருங்க. உங்களுக்கு வக்கு இல்லைன்னா சொல்லுங்கள். நீங்கள் தானே பேசுகிறீங்க, எல்லாத்தையும் நேரில் பார்த்தேன், ஆதாரம் கொடுங்க, நான் வழக்கு தொடுக்கிறேன். பத்திரிகையாளருக்கு பேர் இதுதான் பத்திரிகையாளர்னா? இதுக்கு பேர் விளக்கு பிடிக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு பேர் பத்திரிகை நடத்துறதுன்னு அர்த்தம் கிடையாது. உண்மையான பத்திரிகையாளர்னா எப்படி தெரியுமா இருக்கணும்? மேரி கொல்வின் அப்படின்னு ஒரு லேடியை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாளைக்கு அந்த லேடியை பற்றி முழு வரலாறையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பத்திரிகையாளர் எப்பேற்பட்ட பல சாதனைகளை செஞ்ச ஒரு பெண்மணி. அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்து எங்கெல்லாம் உள்நாட்டு கலவரத்தில் பெண்கள் பாதிக்கப்படுறாங்களோ, குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்களோ, யுத்த களத்துக்கே நேரடியாக போய் அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையும் தன்னோட உயிரை பணையம் வச்சு எடுத்துகிட்டு வந்தவங்க. ஈழதேசத்துக்கு போய் தமிழர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சு வன்னி காடுகளில் கால்நடையாகவே நடந்து அங்கே நடந்த கோர காட்சிகளை படம் பிடிச்சு உலகத்துக்கே சொன்னவங்க. தமிழர் பிரச்சனையை தமிழனே பேச நாதியத்து கடந்த காலகட்டத்தில் ஐரோப்பிய யூனியன்லேருந்து ஒரு பெண் பத்திரிகையாளர் தன்னோட உயிரை பணையம் வச்சு சிங்களனுக்கு எதிராக அவனோட மண்ணிலேயே போய் நின்னான். அந்த பெண் பத்திரிகையாளரை தாக்கி அவளுக்கு செய்யக்கூடாத கொடுமைகள்லாம் அந்த அம்மையாருக்கு செஞ்சு அவங்கள சுட்டு அவங்களோட ஒரு கண் பார்வையை இழந்துட்டு ஒற்றை கண்ணில் கருப்பு துணியை மறைச்சிக்கிட்டு மறுபடியும் உலகம் முழுக்க எங்கே யுத்தம் நடந்தாலும் அந்த போய் படம் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பத்திரிகையாளரா இல்லை நீங்கள் பத்திரிகையாளரா? ஒரு பத்திரிகையாளர்னா கேமராவையும் லைட்டையும் எடுத்துகிட்டு போங்கடான்னா இவனுங்க லைட்டை மட்டும்தான் தூக்கிட்டு போகிறானுங்க விளக்கு பிடிக்கிறதுக்கு. கடைசியாக அந்த பெண் பத்திரிகையாளர் சிரியாவில் நடந்த உள்நாட்டு கலவரத்தில் படம் பிடிக்க போன இடத்துல திட்டமிட்டு சுட்டு கொல்லப்பட்டாங்க. தன்னோட பணிக்காக பெண்களையும் குழந்தைகளையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக தன்னோட உயிரையே தியாகம் செஞ்ச அந்த மேரி கொல்வின் பத்திரிகையாளரா இல்லை இங்கே மூத்த பத்திரிகையாளன் முன்னாள் நடிகன் அப்படிங்கிற பேரில் வாய்க்கு வந்ததை ஒளரி தள்ளிக்கிட்டு இருக்கானுங்களே இவனுங்க பத்திரிகையாளரா? எனக்கு ஆத்திரத்தோட உச்சம். இது தமிழ்நாட்டில் இப்போ பேசப்பட வேண்டிய விஷயமா? எதை மடமாத்துறதுக்குறா இதை தூக்கிட்டு வரீங்க? மேகதாது பிரச்சனையை மடமாத்துறதுக்கு தூக்கிட்டு வரீங்களா? கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு நாரிக்கிட்டு இருக்கு, அதை மடமாத்துறதுக்கு தூக்கிட்டு வரீங்களா? G2 பிரச்சனை பத்திக்கிட்டு எரியுது, இதை மடமாத்துறதுக்கு தூக்கிட்டு வரீங்களா? இல்லை ஸ்பெயினுக்கு போன முதலமைச்சர் அம்மஞ்சல்லி கூட எடுத்துகிட்டு வரல, முதலீடு இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு வெறுங்கையோட திரும்பி வந்தாரே, அதை மறைக்கிறதுக்கு இதை தூக்கிட்டு வரீங்களா? எதை மறைக்கிறதுக்குறா இதை தூக்கிட்டு வரீங்க? பத்திரிகையாளருங்கிற போர்வையில் பார்த்தா பத்திக்கிட்டு வருது அப்படியே. இந்த மாதிரியான நபர்களை தயவு செய்து புறக்கணிங்க. இவங்க நம்ம தேசத்துக்கு மட்டும் நம்ம மாநிலத்துக்கு மட்டும் இவங்க ஆபத்தானவர்கள் இல்லை. நம்மளோட தமிழ் பாரம்பரியம், பண்பாடு, கலாச்சாரம், பழக்க வழக்கம் அத்தனைக்குமே மொத்தமாக கொல்லி வைக்கக்கூடிய பிசாசுகள் இவனுங்களை புறக்கணிங்கன்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த மேரி கொல்வின் அவர்களை பற்றி ஒரு முழு விரிவான வீடியோ உங்களுக்காக நாளைக்கு கொடுக்குறேன். நன்றி.